Good morning students. In last class நம்ம solid stateல first matter அதோட types then difference of solids அதாவது crystalline solids amorphous solids அப்புறம் crystalline solidsல அதோடைய classifications அப்புறம் crystalline solids உடைய characteristics எல்லாம் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு next நம்ம solid stateல crystal lattice அப்புறம் unit cell Bravais lattice primitive and non-primitive unit cells இதெல்லாம் பார்க்க போகிறோம். First we are going to lesson crystal lattice. இப்போ இந்த அனிமேஷனை பாருங்க. இப்போ இதில் ஆட்டம்ஸ் அண்ட் அயான்ஸ்லாம் ரெகுலராக அதுவும் 3 டைமென்ஷனில் அரேஞ்ச் ஆகிருக்கு. இது மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கிறிஸ்டல் லாட்டிஸ். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே ஆட்டம்ஸ் வந்து நிறைய பாலாக ஒன்னோட ஒன்று டச் பண்ணியிருக்க மாதிரி தெரிஞ்சு, அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியாக பாயிண்ட்டாக தெரியுது. இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா லாட்டிஸ் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பால் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்ம அதை என்ன மாற்றிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய கியூப்ஸ் இருக்கிற மாதிரி அதில் கார்னர்ஸ் எல்லாமே ஆட்டம்ஸு அயான்ஸு மாலிகுல்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம அனிமேட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் அதோடைய 3 டைமென்ஷன் ஸ்ட்ரக்சரை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் இன் எ 3 டைமென்ஷனல் பேட்டர்ன் வித் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் என்னன்னு சொல்கிறோம் நம்ம கிறிஸ்டல் லாட்டிஸ். அதில் இப்போ இது ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸு. இதில் இந்த பார்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கலரில் ஷேட் இருக்குது. இது 3 ஆக்சிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு செல்லு, அடுத்த செல்லுன்னு எக்ஸ் ஆக்சிஸில் ரிப்பீட் ஆகுது. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா 1 2 அப்படின்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா பின் சைடு 3 ஆக்சிஸ்லேயுமே இந்த ஒரு செல் ரிப்பீட் ஆகுது. அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், யூனிட் செல் அப்படின்னு சொல்கிறோம். அது 3 டைமென்ஷனில் 3 ஆக்சிஸ்லேயுமே இந்த 8 ஆட்டம் உள்ள ஒரு கியூப் மாதிரி தெரியுது. இதுதான் எல்லா டைரக்ஷன்லையும் ரிப்பீட் ஆகுது. அப்போ இந்த பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சர் யூனிட் ஆஃப் கிறிஸ்டல் சாலிட் என்னன்னு சொல்கிறாங்க, யூனிட் செல்னு சொல்கிறாங்க. முதல் உள்ள ஸ்லைடில் பார்த்தோம், இந்த செல் ஆட்டத்துடைய ஃபுல் ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்காம அது கொஞ்சம் டிமினிஷ் பண்ணி கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி நமக்கு புரிகிற மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக மாற்றிக்கிறோம். இதுதான் என்னன்னு சொன்னாங்கன்னா லாட்டிஸ் பாயிண்ட் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து இந்த யூனிட் செல்லுடைய கேரக்டர்ஸ் என்ன? யூனிட் செல்லை ஒரு 6 பேராமீட்டர்ஸை வச்சு அதை டிஃபைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சாதாரணமாக ஒரு கியூப்னால் நமக்கு தெரியும், அதில் 3 டைமென்ஷன் இருக்கும். ஒன்று வந்து லென்த்துன்னு சொல்லுவோம், இன்னொன்று பிரெத்துன்னு சொல்லுவோம், இன்னொன்று ஹைட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இதை லென்த்துன்னு வச்சோம்னா இது வந்து பிரெத்து, இது வந்து என்னன்னா ஹைட்டு. கியூப்பை பொறுத்தளவு 3மே ஈக்குவலாக இருக்கும். அதனால் நம்ம என்ன சொல்லுவோம், A × A × Aன்னு சொல்லி அதோட வால்யூமை சொல்லுவோம். இப்போ இங்கே வந்து அந்த லென்த்து வேரி ஆக போகுது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல்ஃபா, பிக்கும் சிக்கும் உள்ள ஆங்கிள். அதேமாரி ஏக்கும் பிக்கும் உள்ள ஆங்கிள் வந்து காமா, ஏக்கும் சிக்கும் உள்ள ஆங்கிள் வந்து பீட்டா. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து இசட் ஆக்சிஸ். இந்த மாதிரி 3 ஆக்சிஸில் இதுதான் திரும்ப ரிப்பீட் ஆகி எல்லா ஆக்சிஸ்லையும் ரிப்பீட் ஆகி நமக்கு என்ன கொடுக்குது, கிறிஸ்டல் லாட்டிஸ் கொடுக்குது. இப்போ இந்த 6 பேராமீட்டர்ஸை வச்சு யூனிட்ஸ்லேயே நிறையா ஒரு 7 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கோஆர்டினேஷன் நம்பர்னால் என்ன? ஒரு ஆட்டத்தை இல்லை அயானை சரௌண்ட் பண்ணி ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஆட்டம்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம், அது எத்தனை அப்படின்னு சொல்கிறத கோஆர்டினேஷன் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் பாருங்கள், இந்த ஆட்டமும் இந்த ஆட்டமும் இதுக்கு பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆட்டமும் இசட் ஆக்சிஸில் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆக்சிஸை பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டமும் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த ஆட்டத்தை 1 2 அப்புறம் இங்கே 3 4 அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 5 6 இது மாதிரி 6 ஆட்டம் சரௌண்ட் பண்ணியிருக்கு. இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், இந்த ஆட்டத்துடைய கோஆர்டினேஷன் நம்பர்.
the number of nearest neighbor that is surrounding a particle in a crystal. ஒரு கிறிஸ்டல்ல ஒரு ஆட்டத்தை சரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அதோடைய நெய்பர்ஸ் யாருன்னு சொல்கிறோம். எத்தனை கணக்கு கால்குலேட் பண்ணி அதை கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல். இப்போ இது வந்து ஒரு யூனிட் செல்லு. இதில் நமக்கு பார்த்திங்கன்னா எத்தனை கார்னர்ஸ் இருக்குது? 1 2 3 4. இதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 1 2 3 4. இது மாதிரி மேலே ஒரு 4 கீழே ஒரு 4 கார்னர், மொத்தம் 8 கார்னர்ஸ் இருக்குது. இந்த 8 கார்னர்ஸில் மட்டும் ஆட்டம்ஸோ அயான்ஸோ இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்கிறோம்? ப்ரிமிட்டிவ் யூனிட் செல். அப்படி இல்லாமல் அது இல்லாமலே இந்த 8 இல்லாமல் அடிஷ்னலாக வேறு எங்கேயாவது ஆட்டம்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது, அதாவது அதோடைய இந்த 8 ஆட்டமுக்கு நடுவில் இந்த மாதிரி இருக்கலாம், இல்லை ஃபேஸில் இருக்கலாம். அது மாதிரி எங்கே இருக்கோ அதுக்கு என்னென்னு பேர் சொல்கிறாங்க? நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல். என்ன சொல்கிறாங்கன்னா எதர் எ ஃபேஸ் ஆஃப் த யூனிட் ஆர் வித்தின் எ யூனிட் செல். அப்போ 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்லி கார்னர்ஸ் மட்டும்தான் அக்குப்பை ஆகிருக்கு, வேறு எங்கேயுமே அக்குப்பை ஆகலை அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறோம்? ப்ரிமிட்டிவ் யூனிட் செல். கார்னர்ஸ் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக அதோடைய ஃபேஸ்லேயோ அது யூனிட் செல்லுக்கு உள்ளேயோ ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்கிறோம்? நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்லை ஒரு 7 ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்ஸாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பார்த்துங்க, இதோடைய இது வந்து ஒரு யூனிட் செல்லுடைய ஆரிஜின் வச்சுக்குவோம். அப்போ 3 ஆக்சிஸ் தெரியுது. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ். அதில் அதோடைய லென்த்து ஏ பி சி. ஒரு யூனிட் செல்லுடைய லென்த்து ஏபிசி சொல்கிறோம். அதே மாதிரி ஆங்கிள் பார்த்தோம்னா இங்கே ஆல்ஃபா, இங்கே பீட்டா, இங்கே காமா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் நீங்கள் இந்த இடத்துல எடுத்திங்கன்னா இங்கே உள்ளது பி, இங்கே உள்ள லென்த்து ஏ, இங்கே உள்ள லென்த்து சி. அதே மாதிரி ஆங்கிள் இங்கே வந்து ஆல்ஃபா, இங்கே உள்ள ஆங்கிள் வந்து பீட்டா, இங்கே உள்ள ஆங்கிள் வந்து காமா. இப்போ இந்த 7 ப்ரிமிட்டிவ் செல் தான் பேசிக்கு. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வருது. இதோடைய ரிப்பிட்டேஷன் தான் கிறிஸ்டல் லாட்டிஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு கியூபை பொறுத்தளவு நமக்கு நல்லா தெரியும், அது லென்த்து பிரெத்து ஹைட்டுன்னு சொல்லக்கூடிய 3 டைமென்ஷன் ஈக்குவலாக இருக்கும், சேமாக இருக்கும்னு தெரியும். அதாவது ஏ இன்ட்டு ஏன்னு அதோடைய வால்யூம் படிப்போம். அது மட்டும் இல்லாமல் 3 ஆக்சிஸும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதாவது ஆல்ஃபா பீட்டா காமா என்னவாக இருக்குன்னா 90 இருக்கும். இந்த மாதிரி 3 அந்த டைமென்ஷனுடைய லென்த்தும் ஏபிசியும் ஈக்குவல். அதே மாதிரி 3 ஆக்சிஸோடைய ஆங்கிளும் ஈக்குவல் 90 இருக்குது அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறோம்? கியூபிக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே மேலே நம்ம ஹெவியாக கம்ப்ரெஸ் பண்ணும்போது இந்த கியூபை நம்ம என்ன பண்ணுறோம்? ஹெவியாக கம்ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? லைட்டாக இதோடைய பொசிஷன்ஸ்லாம் ஆங்கிள்ஸ் எல்லாம் மாறிடும். லென்த்து மாறாது, ஆனால் இது மட்டும் மாறிடும், ஆங்கிள்ஸ் மட்டும் லைட்டாக மாறும். அப்போ இங்கே கிடைக்கிறதா நம்ம என்னென்னா ரோம்போ ஹெட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா லென்த்து 3மே சேம், ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி. 3மே கியூபில் இருக்கிற மாதிரி லென்த் எல்லாமே சேம். ஆனால் ஆங்கிள் மட்டும் என்ன ஆகுது? இங்கே ஆல்ஃபா 90 அதே மாதிரி இங்கே பீட்டா 90 அதே மாதிரி இங்கே காமா 90. ஆங்கிள் மட்டும் என்ன கிடையாது? நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்கிறோம்? ரோம்போ ஹெட்ரன். கியூபை நம்ம மேலே எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுத்து கம்ப்ரெஸ் பண்ணால் அது என்ன ஆகும்? ஆட்டம்ஸ்லாம் லைட்டாக டிஸ்லோகேட் ஆகும். அந்த ஷேப் என்னன்னு சொல்கிறோம் நம்ம? ரோம்போ ஹெட்ரன். அடுத்தது கியூபு மாதிரியே மீதி 2 ப்ரிமிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் மட்டும் ஈக்குவலாக இருக்குது. ஆல்ஃபா பீட்டா காமா வந்து 90 இருக்குது, அதுவும் பெர்பெண்டிகுலராக இருக்குது. அது என்னென்னா ஃபஸ்ட்டு டெட்ராகோனல். இந்த டெட்ராகோனலில் கியூபு மாதிரி தான். ஒன்று என்னென்னா இந்த லென்த் ஆஃப் த சி இருக்குது பாருங்கள், இந்த லென்த் இந்த ஹைட் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் என்னென்னா மற்ற ரெண்டுக்கும் ஈக்குவல் கிடையாது. ஏயும் பியும் ஈக்குவலாக இருக்குது, ஆனால் ஹைட் இந்த லென்த் மட்டும் என்ன ஈக்குவல் கிடையாது, கொஞ்சம் கூட இருக்கலாம் இல்லை கம்மியாக இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் அது என்னன்னு சொல்கிறாங்க? டெட்ராகோனல். அதே மாதிரி ஆர்த்தோராம்பிக்கும் சிமிலர். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆங்கிளும் பெர்பெண்டிகுலர். எப்படி டெட்ராகோனலில் 3 ஆங்கிளுமே 90 டிகிரியோ அதே மாதிரி ஆர்த்தோராம்பிக்கும் 3 ஆங்கிளுமே 90 டிகிரி. பட் என்னென்னா இங்கே 3 லென்த்துமே ஆக்சிஸில் உள்ள ஏபிசி 3 லென்த்துமே நாட் ஈக்குவல். ஒன்று ஒவ்வொரு லென்த்தில் இருக்கும். இப்போ நம்ம ஃபிஷ் டேங்க் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி பார்க்கலாம். லென்த்து ஒரு
எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் இது மூணுலையுமே பார்த்தீங்கன்னா லென்த்து வேரி ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஆர்த்தோராம்பிக்னு சொல்கிறோம். இதில் 3 லென்த்து மட்டும்தான் மாறுது. 3 ஆக்சிஸ் உடைய ஆங்கிள் 90. இப்போ பார்த்தீங்கன்னா கியூபு, ராம்போஹெட்ரன், அடுத்து டெட்ராகோனல், அடுத்து ஆர்த்தோராம்பிக் பார்த்துருவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு மோனோக்ளினிக். இந்த மோனோக்ளினிக் பொறுத்தளவு ஆர்த்தோராம்பிக் மாதிரி என்னன்னா 3 லென்ஸ் இருக்குது பாருங்கள், ஏபிசி மூணுமே டிஃப்ரெண்ட். ஒன்று ஈக்குவல் கிடையாது, எதுவுமே ஈக்குவல் கிடையாது. ஆனால் இந்த ஆல்ஃபாவும் இந்த பீட்டா அப்படின்ற ஆங்கிள் மட்டும் 90 இருக்கும். சாரி, ஆல்ஃபாவும் காமா மட்டும் 90 இருக்கும். இந்த பீட்டா இருக்க இந்த லென்த்து மட்டும் எப்படி இருக்கும், பீட்டா இருக்கக்கூடிய லென்த்து மட்டும் நாட் ஈக்குவல் டு 90 இருக்கும். இது வந்து என்னென்னு சொல்கிறோம், மோனோக்ளினிக். அதே மாதிரி ட்ரைக்ளினிக் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா 3 ஆக்சிஸில் உள்ள லென்த்தும் நாட் ஈக்குவல் டு ஒன் அனதர். அதே மாதிரி 3 ஆக்சிஸுக்கு உள்ள இன்க்ளினேஷன் ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு ஒன் அனதர். பட் ட்ரைக்ளினிக் அப்படின்றது லென்த்து, பிரெத்து, ஹைட்டுன்னு சொல்லக்கூடிய 3 டைமென்ஷனும் மாறும். அதே மாதிரி ஆல்ஃபா, பீட்டா, காமான்னு சொல்லக்கூடிய 3 ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்காது. அப்புறம் லாஸ்ட்டு ஹெக்ஸாகோனல். ஹெக்ஸாகோனலை பொறுத்தளவு மோனோக்ளினிக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் என்னென்னா ஆங்கிள் மட்டும். இங்கே ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஈக்குவல், காமா வந்து கண்டிப்பாக என்னென்னா 120 இருக்கும். அதே மாதிரி லென்த்தை பொறுத்தளவு ஏயும் பியும் ஈக்குவலாக இருக்கும். சி மட்டும் என்னவா இருக்குன்னா நாட் ஈக்குவல் டு ஏ அண்ட் பி. இது மட்டும் தான் டிஃபரன்ஸு. இதை நீங்கள் இப்போ நான் சொன்ன சீரியஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கியூபிக்கு ஆர்த்தோராம்பிக். கியூபை வந்து கம்ப்ரெஸ் பண்ணால் நமக்கு ஆர்த்தோராம்பிக் கிடைக்கும். அப்புறம் டெட்ராகோனலில் ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவல், எது மட்டும்தான் நாட் ஈக்குவல், சியோடைய லென்த்து மட்டும் கொஞ்சம் மாறும். அதே மாதிரி ஆர்த்தோராம்பிக்கில் ஏ ஈக்குவல் நாட் ஈக்குவல் டு பி, பி இஸ் ஆல்சோ நாட் ஈக்குவல் டு சி, இந்த மாதிரி இருக்கும் ஆர்த்தோராம்பிக்கில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் மோனோக்ளினிக் பார்க்குறங்க, அப்புறம் ட்ரைக்ளினிக் பாருங்கள், கடைசியாக ஹெக்ஸாகோனல் பார்த்தீங்கன்னா நம்ம 7 ப்ரிமிட்டிவ்ஸ்லையும் நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்து நெக்ஸ்ட்டு பிரேவைஸ் லாட்டிஸ். பிரேவைஸ் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாரு, இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. ப்ரிமிட்டிவ் செல்லையும் கண்டுபிடிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு நான் ப்ரிமிட்டிவ் செல்லையும் கண்டுபிடிக்கிறாரு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த 7 கியூபிக், டெட்ராகோனல், ஹெக்ஸாகோனல், ஆர்த்தோராம்பிக், மோனோக்ளினிக், ட்ரைகோனல், அப்புறம் ட்ரைக்ளினிக். இதுலேயே ப்ரிமிட்டிவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அதாவது கார்னரில் மட்டும்தான் ஆட்டம்ஸ் இருக்குது, வேறு எங்கேயுமே ஆட்டம்ஸ் இல்லை. அடுத்தது நான் ப்ரிமிட்டிவ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கியூபிக்கை பொறுத்தளவு அதோடைய பாடி சென்டரில் ஒன்று இருக்குது. அதாவது இந்த 8 ஆட்டம், மேலே உள்ள 4 ஆட்டம், கீழே உள்ள 4 ஆட்டத்துக்கும் சென்டராக இருக்கிறது பாடி சென்டர் அப்படி சொல்கிறோம். அதே மாதிரி இன்னொரு நான் ப்ரிமிட்டிவ் என்னன்னா ஃபேஸ் சென்டர். ஒரு கியூபுக்கு பொறுத்தளவு 6 ஃபேஸஸ் இருக்கும். அந்த 6 ஃபேஸஸில் சென்டரில் ஆட்டம்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறோம் நம்ம, ஃபேஸ் சென்டர். டெட்ராகோனல் அதே மாதிரி பாடி சென்டர் இருக்குது, இன் அடிஷனல் டு ப்ரிமிட்டிவ். ஆர்த்தோராம்பிக்கில் இன் அடிஷன் டு ப்ரிமிட்டிவில் பாடி சென்டர் இருக்குது, ஃபேஸ் சென்டர் இருக்குது. அது இன்னொன்று பேசிஸ் ஃபேஸ் சென்டர். அதாவது எல்லா பக்கமும் இல்லாமல் ஏதாவது 2 சைடு, ஒரு யூனிட் செல்லுடைய 2 சைடில் மட்டும் ஃபேஸ் சென்டர் இருக்கும். அது என்னன்னு சொல்கிறோம், பேசிஸ் ஃபேஸ் சென்டர். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோனோக்ளினிக்லையும் இருக்குது. இப்போ ஓவராலாக பார்த்தோம்னா பிரேவைஸ் லாட்டிஸ் பொறுத்தளவு 7 ப்ரிமிட்டிவ் செல்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு 7 நான் ப்ரிமிட்டிவ் செல்ஸ் இருக்குது. இந்த 14 செல்ஸ், யூனிட் செல்ஸ் என்னன்னு சொல்கிறோம் நம்ம, பிரேவைஸ் லாட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ப்ரிமிட்டிவ் அண்ட் சிம்பிள் கியூபிக் செல். கொஞ்சம் அனிமேஷன் பாருங்கள். இது வந்து ஒரு யூனிட் செல். இப்போ நம்ம புக்கில் பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஓகே, இப்போ இதில் என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஒரு யூனிட் செல்லுடைய அது ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்லில், சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்லில் கார்னர்ஸில் உள்ள ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ ஒரு யூனிட் செல்லில் ஓவராலாக எவ்வளோ ஆட்டம் கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஒரு யூனிட் செல் வேணும்னா எத்தனை ஆட்டம்ஸ் இருந்தால் தான் ஒரு யூனிட் செல்லை ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்லில் அதோடைய பேசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இருக்கக்கூடிய 8 கார்னர்ஸ் மட்டும் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் இருக்கும். ரெண்டாவது ஒன்று டச் பண்ணியிருக்கும், டயகனலாக மட்டும் டச் பண்ணாமல் மற்ற எல்லா சைட்லையும் டச் பண்ணியிருக்கும்.
பாருங்க, இங்கே டயகனல் மட்டும் டச் பண்ணியிருக்காது. இந்த 3மே இந்த ஆட்டம் பொறுத்தளவு இந்த சைடு பக்கத்தில் உள்ளது அங்கே உள்ளது டச் பண்ணியிருக்கோம். இப்போ இது என்ன சொல்லுதுன்னா, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈச் கார்னர் ஆஃப் தேர் அடிஷனல் கிவ்ஸ் ஏ யூனிட் ஆட்டம். இப்போ இதில் பிரிமிட்டிவ் ஆர் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்லில் அதோடைய டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் 1 யூனிட் செல் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம். இதில் யூனிட் செல்லை பொறுத்தளவு இது NC ஃபார்முலா என்னன்னா NC/8ன்னு இருக்குது. அதாவது நம்பர் ஆஃப் ஆட்டம் அட் கார்னர்ஸ் அப்படின்னு மீனிங் NC/8. அப்போ இப்போ முதல் பார்த்த இந்த ஸ்லைடில் பார்த்தோம், ஒரு யூனிட் செல்லில் 8 கார்னர்ஸ் இருக்குது. அந்த 8 கார்னர்ஸில் உள்ளது ஒவ்வொரு யூனிட் செல்லையும் ஒரு ஆட்டம் பார்த்தீங்கன்னா எப்படி கான்ட்ரிபியூட் ஆகுது, கொஞ்சம் பின்னாடி போயிட்டு வந்துடும். இப்போ இந்த யூனிட் செல்லை எடுத்துக்கங்க. இந்த யூனிட் செல்லில் உள்ள இந்த ஆட்டம், இந்த யூனிட் செல் எடுத்துக்குவோம். இந்த கார்னரில் வந்து இந்த ஆட்டம் எடுத்துக்குவோம். இந்த ஆட்டம் எத்தனை யூனிட் செல்லுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு யூனிட் செல், அப்புறம் பின்னாடி இங்கே ஒரு யூனிட் செல், அப்புறம் இங்கே ஒரு யூனிட் செல், அப்புறம் இங்கே ஒரு யூனிட் செல், மொத்தம் மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா 4 யூனிட் செல்லில் இந்த ஆட்டம் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி என்ன பண்ணுது, இந்த யூனிட் செல்லு, பின்னாடி உள்ள யூனிட் செல்லு, அதுக்கு அட்ஜசன்ட்ல உள்ள யூனிட் செல், இங்கே முன்னாடி உள்ள யூனிட் செல். அப்போ இந்த ஆட்டத்தை பொறுத்தளவு எத்தனை யூனிட் செல்லுக்கு இது கான்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னா 8 யூனிட் செல்லுக்கு கான்ட்ரிபியூட் ஆகுது. எத்தனை யூனிட் செல்லுக்கு கான்ட்ரிபியூட் ஆகுது? 8 யூனிட் செல்லுக்கு கான்ட்ரிபியூட் ஆகுது. அப்போ இப்போ இந்த வீடியோ திரும்ப ஒரு வாட்டி பாருங்கள், அந்த கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பாருங்க, 8 கார்னர்ஸ் இருக்கு. இப்போ இது வந்து ஒரு யூனிட் செல்லுடைய கான்ட்ரிபியூஷன். அது மாதிரி அப்போ அந்த யூனிட் செல்லோட 8 ஆட்டம் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அந்த 8ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? ஒரே ஒரு செல் ஆட்டம் மட்டும் தான் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு. அப்போ இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் யூனிட் செல் பொறுத்தளவு NC/8. அப்போ எத்தனை கார்னர்ஸில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது? இந்த யூனிட் செல்லை பொறுத்தளவு 8 இருக்குது. அதனால் 8/8 = 1 ஆட்டம். அப்போ இப்போ சிம்பிள் கியூபிக் அல்லது பிரிமிட்டிவ் சிம்பிள் கியூபிக் பார்த்தோம்னா ஒரு யூனிட் செல்லுக்கு எத்தனை ஆட்டம் தேவைப்படுது? 1 ஆட்டம் தேவைப்படுது. இப்போ இதே மாதிரி அடுத்து பாடி சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல். இன் அடிஷன் டு தி ஆட்டம்ஸ் அட் கார்னர், அந்த 8 கார்னர் மட்டும் இல்லாமல் 8 கார்னருக்கும் சென்டராக ஒரு ஆட்டம் வந்து ஆக்குபை பண்ணுது. ஈச் ஆட்டம் இஸ் சரௌண்டட் பை 8 நியரஸ்ட் நெய்பர் அண்ட் கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 8. இப்போ ஒரு இந்த பாடி சென்டர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆட்டத்தை மேலே உள்ள 4ம் அதே மாதிரி கீழே உள்ள 4ம் அதோடைய நியரஸ்ட் நெய்பராக இருக்கும். அப்போ அதோடைய கோஆர்டினேஷன் நம்பர் என்ன வருது? 8 வருது. இப்போ இதோடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்துருவோம். இப்போ கார்னர்ஸில் மட்டும் கான்ட்ரிபியூஷன் ஆட் பண்ணும்போது நமக்கு எத்தனை ஆட்டம் கிடைக்குது அப்படின்னா ஒரே ஒரு ஆட்டம் கிடைக்குது. இந்த ஆட்டம் வந்து பாடி சென்டரில் உள்ள ஆட்டம். அப்போ ஓவராலாக பார்த்தோம்னா எத்தனை ஆட்டம் ஃபார் பாடி சென்டர்டு யூனிட் செல் அப்படின்னா 2 ஆட்டம்ஸ். இப்போ அது எப்படின்னு பார்த்துருவோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் 1 யூனிட் செல் BCC வந்து கார்னரில் உள்ளது மட்டும் 8/8. அதே மாதிரி பாடி சென்டரில் 1 இப்போ 1/1 which is equal to 1 + 1 = 2 ஆட்டம். அப்போ இந்த அனிமேஷனை பார்த்தோன்னே நமக்கு புரிஞ்சிருக்கும். பாடி சென்டர் பொறுத்தளவு எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும்? ஒரு யூனிட் செல்லில் 2 இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபேஸ் சென்டர் அப்படின்னா என்ன? ஒரு கியூபை பொறுத்தளவு சாதாரண ஒரு கியூபை பொறுத்தளவு 6 ஃபேஸஸ் இருக்கும். அந்த 6 ஃபேஸ்லையும் சென்டராக ஒரு ஆட்டம் ஆக்குப்பை பண்ணிச்சு. அதை என்ன சொல்கிறோம்? ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல்.
இதில் பார்த்தோம்னா the atoms in the phase center is being shared by 2 unit cells. இப்போ ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய இப்போ இந்த யூனிட் செல் வச்சுக்குவோம், இந்த இடத்துல அதோடைய ஃபேஸ்ன்னு வச்சுக்குவோம். இந்த ஃபேஸை இந்த கியூபும் 2 கியூபும் ஷேர் பண்ணிக்குது. அப்போ ஒரு ஃபேஸ் சென்டரில் உள்ள ஆட்டத்தை யாரெல்லாம் ஷேர் பண்ணுவாங்கன்னா 2 யூனிட் செல்லு ஷேர் பண்ணிக்கும். இப்போ அதோடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்துருவோம். இது ஃபேஸில் உள்ள ஆட்டம்ஸ், இது ஃபேஸில் உள்ளது, இது ஃபேஸில் உள்ளது. இப்போ கார்னர் மட்டும் கான்ட்ரிபியூஷன் 1, இப்போ மீதி உள்ளது ஃபேஸில் மட்டும் இருக்குது. அந்த ஃபேஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு ஆட் ஆன்ஸ்னா மொத்தம் எவ்வளோ பார்ப்போம். அப்போ ஃபேஸில் உள்ளது எல்லாமே ஆட் பண்ண எத்தனை ஆட்டம்ஸ் கிடைக்குது, 3 ஆட்டம்ஸ் கிடைக்குது. கார்னரில் உள்ளது எல்லாத்தையும் சேர்த்தோன்னா 1 ஆட்டம் கிடைக்குது. அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 4 ஆட்டம்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அட் கார்னர் பை 8, அப்போ 8/8 = 1. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஆட்டம் அட் ஃபேஸ் பை 2, ஏன்னா 2 ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஃபேஸில் உள்ள ஆட்டத்தை 2 யூனிட் செல் ஷேர் பண்ணதுனால 2 போடுறோம். இப்போ நம்பர் ஆஃப் ஃபேஸஸில் எத்தனை இருக்குது, 6 ஃபேஸஸ் இருக்குது. பை 2 which is equal to 3. ஓவரால் எவ்வளோ வருது, 4 வருது. இப்போ ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல்லை பொறுத்தளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ரெக்வயர்ட் டு ஃபார்ம் ஏ யூனிட் செல் ஆஃப் எஃப்சிசி எவ்வளோனா 4 ஆட்டம்ஸ் இருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த கேல்குலேஷன் இன்வால்விங் யூனிட் செல் டைமென்ஷன். அதோடைய டைமென்ஷன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு ஆட்டத்துக்கும் அடுத்த ஆட்டத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில், அதே மாதிரி இசட் ஆக்சிஸில். அப்போ தான் அதோடைய இப்போ நம்ம பார்த்தோம் 7 பிரிமிட்டிவ் செல் பார்த்தோம். அந்த கியூபை பொறுத்தளவு எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்குது, லென்த் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் ரோம்பஹெட்ரலும் ஈக்குவலாக இருக்குது. மோனோக்ளினிக்கில் மாறுது, ட்ரைக்ளினிக்கில் எல்லாமே மாறுதுன்னு பார்த்தோம்ல. அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதோடைய டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் ஆட்டம் டு அனதர் ஆட்டம் அது தெரிஞ்சால் தானே செய்ய முடியும். அப்போ அங்கே தேவைப்படுது எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் அனாலிசிஸ் தேவைப்படுது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், டிட்டர்மினேஷன் ஆஃப் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். ஒரு கிறிஸ்டலுடைய ஸ்ட்ரக்சர், அதாவது யூனிட்ஸுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன பண்ண முடியும், தெளிவாக இதில் தெரிஞ்சுக்க முடியும். இந்த இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ், அதாவது பிட்வீன் 2 சக்ஸசிவ் பிளேன்ஸ். ஒரு ஆட்டம் அரேஞ்சாக இருக்குது, லைனாக அரேஞ்சாக இருக்குது. அடுத்து கீழே இன்னொரு ஆட்டம் லைனாக அரேஞ்சாக இருக்குது. அப்போ அந்த லைனில் அரேஞ்ச்மெண்ட் உள்ள ஆட்டத்துக்கும் கீழே உள்ள ஆட்டத்துக்கும் உள்ள எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா இந்த ஈக்குவேஷன் 2D sin θ = n lambda. இதில் டின்றது என்னன்னா அந்த இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ். எப்படி சொல்லணும்னா ஒரு ஆட்டத்துக்கும் அது கீழே உள்ள ஆட்டத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸு எவ்வளோ. அதே மாதிரி என்னன்றது ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன் சொல்கிறாங்க. அதே மாதிரி லேம்டான்றது வேவ் லென்த். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்ரே அதோடைய வேவ் லென்த்து இது. டீட்டான்றது ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன். இப்போ இதில் டீட்டாவுடைய வேல்யூ, லேம்டாவோட வேல்யூ, அப்புறம் என்னோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன டியோடைய டிஸ்டன்ஸ், இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸு கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இதில் இது ஒரு ஆட்டம், 2 ஆட்டம் 3 ஆட்டம் அப்படின்னு அரேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கு கீழே உள்ள நெக்ஸ்ட் லேயரில் உள்ள ஆட்டம் இங்கே இருக்குது. இப்போ 2 ஆட்டம்ஸுடைய லேயர்ஸ் இங்கே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ரேவை இங்கே பாருங்கள், எக்ஸ்ரே இங்கே இருக்குது. நம்ம பாஸ் பண்ணுறோம். இங்கே ஆட்டம் மேலே பட்டவுடனே அது என்ன கொடுக்கும், டைஃப்ராக்டட் ரேஸை கொடுக்கும். அதாவது எக்ஸ்ரே பொறுத்தளவு ஆட்டம் மேலே ஆங்கிள் ஆஃப் நம்ம லைட்டுடைய லாஸ் படிச்சிருப்போம். இன்சிடென்ட் ஆங்கிள் அண்டு ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அதே தான் இங்கேயும் அப்ளை ஆகுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ஆங்கிள் டீட்டானா, இங்கே என்ன தான் ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் டீட்டா தான். ரெண்டுமே என்னவா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. இப்போ லேம்டான்றது என்னென்னா வேவ் லென்த். ஒரு வேவுடைய லென்த் இங்கேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா இதுலேருந்து போயிட்டு இங்கே வந்து சேர்கிறதுக்கு இவ்வளோ இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வேவ் லென்த். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வேவ் லென்த், லேம்டான்னு சொல்கிறோம். ரைட்டு. இங்கே இந்த பாயிண்ட் ஏலேருந்து இந்த பிக்குள்ள பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம், டின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த ஆட்டத்துக்கும்
இந்த ஆட்டத்துக்கு உள்ள லென்த் தான் என்னன்னு சொல்றோம், இன்டர்பிளானர் டிஸ்டன்ஸ் டின்னு சொல்றோம். இதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டைஃப்ராக்ஷனே செய்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் லேயரில் உள்ள ஆட்டத்தோடைய டைஃப்ராக்சன் வேவ்ஸ் இங்கே இப்படி போகுது. அதே மாதிரி செகண்ட் லேயரில் உள்ள எக்ஸ்ரே வந்து இந்த ஆட்டம் பி மேலே பட்டு இந்த மாதிரி டைஃப்ராக்ட் ஆகி போகுது. இப்போ ரெண்டு வேவ்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத் டிஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா 1, இது ஒரு வேவ்ஸு, இது நெக்ஸ்ட் வேவ்ஸு, செகண்ட் வேவ்ஸு, இது தேர்டு வேவ், இது ஃபோர்த்து வேவ், இது ஃபிஃப்த்து வேவ். மொத்தம் 5 வேவ்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். இதே மாதிரி இங்கே கவுண்ட் பண்ணுங்களேன். இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு வேவ், இங்கேருந்து இங்கே வரைக்கும் செகண்ட் வேவ், இங்கே தேர்டு வேவ், இங்கே ஃபோர்த்து வேவ், இங்கே ஃபிஃப்த்து வேவ். இப்போ மேலே ஃபஸ்ட்டு வேவ் 2லையும் பார்த்தீங்கன்னா 5 வேவ்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை வேவ்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு? 5 வேவ்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக இது எவ்வளோ பயணம் பண்ணுது? இந்த ஒரு வேவ் ட்ராவல் பண்ணுது இதை டைஃப்ராக்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த லென்த்தும் ஈக்குவல். அதாவது இங்கேருந்து ஏலேருந்து இது வரைக்கும் உள்ள லென்த்தும், இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள லென்த்தும் ஈக்குவல், வேவ் லென்த்தும் ஈக்குவல். எக்ஸஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேவ் மட்டும்தான் போகுது. அப்போ அதான் பாத் டிஃபரன்ஸ். ஒரு ரே ஆனது இந்த செகண்ட் லேயரில் உள்ள ஆட்டத்து மேலே டைஃப்ராக்ட் ஆகிறதுக்கு இங்கே ஒரு வேவ் ஒரு லேம்டாவும் இன்னொரு 2 லேம்டாவும் எக்ஸஸாக ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அடுத்த லேயர்னால் என்ன, இன்னும் n லேம்டாவாக இருக்கும். அதான் என்ன சொல்கிறாங்கன்னா n லேம்டாவாக இருக்கும். அடுத்த லேயர்னால் இன்னொரு எக்ஸஸாக அடிஷ்னலாக ஒரு வேவ் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு அடுத்த லேயர்னா இன்னும் ஒரு அடிஷ்னலாக நம்பர் ஆஃப் வேவ்ஸை ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ எத்தனை லேயர்ஸ் ஆட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி, அதாவது அந்த ரே வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆழத்தில் போகுதோ அந்த அளவுக்கு அதோடைய பாத் டிஃபரன்ஸு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா n லேம்டான்னு சொல்கிறாங்க. அது ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் டைஃப்ராக்ஷன், செகண்ட் ஆர்டர் டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டே போகிறாங்க. அடுத்து இங்கே ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்குது பாருங்கள். அதை வச்சு தான் நம்ம டிஏ கண்டுபிடிக்க முடியும். இது வந்து ஏபி, அப்புறம் சிஏ. இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது, ஏபிசின்னு கிடைக்குது. இது வந்து தீட்டா ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். இப்போ சைன் தீட்டாவுக்கு நமக்கு தெரியும், ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னஸ். ஆப்போசிட் அப்படின்றது இது லேம்டா. ஆப்போசிட் அப்படின்றதுனா லேம்டா. அப்போ இது வந்து டின்னு சொன்னேன். அப்போ சைன் தீட்டாவுக்கு என்ன வரும் அப்படின்னா n லேம்டா பை, இப்போ இங்கே ஒரு டி சைன் தீட்டான்னு சொல்கிறாங்க. அந்த சைன் தீட்டா யூஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, அது என்ன சொல்கிறாங்க, டி சைன் தீட்டா. அப்போ ஓவரால் எத்தனை இருக்குது? 2 டி சைன் தீட்டா இருக்குது. இங்கே ஒரு டி சைன் தீட்டா, அதே மாதிரி இங்கே ஒரு டி சைன் தீட்டா. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2 டி சைன் தீட்டா. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன் இன்ட்டு அதோடைய வேவ் லென்த் n லேம்டா. அப்போ டி ஈக்குவல் டு என்ன, நமக்கு இதை வந்து நம்ம டிக்கு ஈக்குவேட் பண்ணி எழுதும்போது டி ஈக்குவல் டு n லேம்டா பை 2 சைன் தீட்டான்னு கிடைக்குது. இதெல்லாம் ஆங்கிள் ஆஃப் தீட்டா தெரிஞ்சிச்சுனாலும் நம்ம எவ்வளோ வேவ் லென்த்தில் வேவ்ஸ் அப்ளை பண்ணுறோன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன் இந்த மூணுமே தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், இந்த ஆட்டத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இந்த இன்டர்பிளானர் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபார்முலா நான் வச்சுங்க, டி ஈக்குவல் டு n லேம்டா பை 2 சைன் தீட்டா. இது பிராக்ஸ் ஈக்குவேஷன். இந்த பிராக்ஸை வந்து 2 பேர், ஃபாதர் அண்ட் சன், வில்லியம் பிராக் அண்டு வில்லியம் லாரன்ஸ் பிராக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாதரும் சன்னும் சேர்ந்து இந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்க நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரிலேஷனில் நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்க ரொம்ப கம்மி. மேடம் கியூரி, பியரி கியூரி, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரிலேஷனில் நோபல் ப்ரைஸ் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி இங்கே ஃபாதர் அண்டு சன், அவங்க 2 பேரும் நோபல் ப்ரைஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது அதனால தான் பிராக் ஈக்குவேஷன் கொஞ்சம் ஃபேமஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்தது கால்குலேஷன் ஆஃப் டென்சிட்டி. நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். டென்சிட்டியை கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா, மாஸ் பை வால்யூம். அதான் ஃபார்முலா. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டென்சிட்டி ஆஃப் அ யூனிட் செல். ஒரு யூனிட் செல்லுடைய டென்சிட்டி எவ்வளோ. டென்சிட்டியை பொறுத்தளவு மாஸ். அப்போ மாஸ் வேணும்னா ஒரு யூனிட் செல்லில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, 8 ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த யூனிட் செல்லில் அது எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது, 1 கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ ஒரு ஆட்டம், அதோடைய மாஸ் தெரியணும். அதே மாதிரி அந்த யூனிட் செல்லுடைய வால்யூம், 8 கார்னர்ஸ் இருக்கிறதுனால அதோட வால்யூம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க. ரெண்டையும் நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும்,
டென்சிட்டி ஆஃப் அ யூனிட் செல் கிடச்சிரும். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு மாஸ் ஆஃப் அ யூனிட் செல் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிலாங் டு தி யூனிட் செல். ஒரு யூனிட் செல்லுக்கு எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது. இப்போ சிம்பிள் கியூபிக்னா உங்களுக்கு 8 ஆட்டம்ஸ் இருக்கும். அதே பாடி சென்டர்னா 8 இருக்கும். ப்ளஸ் என்னவா இருக்கும், உள்ள சென்டரில் ஒன்று இருக்கும். அதேமாதிரி ஃபேஸ் சென்டர்னா அதே மாதிரி. இப்போ மாஸ் ஆஃப் யூனிட் செல் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் பிலாங் டு தி யூனிட் செல். ஒரு யூனிட் செல்லுக்கு எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது. நம்ம யூனிட் செல்லை கால்குலேட் பண்ணும்போது கியூபிக் அப்படின்னா 8மே எடுத்துக்கக்கூடாது. அந்த யூனிட் செல்லில் எத்தனை கான்ட்ரிபியூட் ஆகுதோ அதான் எடுத்துக்கணும். அதனால டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் பிலாங் டு தி யூனிட் செல் இன்ட்டு எத்தனை ஆட்டம் கான்ட்ரிபியூட் ஆகுது ப்ளஸ் உள்ளுக்குள்ளே யார் இருந்தாங்களோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சொல்லும்போது அது நம்பர் ஆஃப் ஆட்டம் கிடச்சிரும். அப்புறம் அதோடைய மாஸ். இப்போ நம்ம சோடியம் அப்படின்னா அதோடைய மாசு, இல்லைனா எந்த ஆட்டம் யூஸ் பண்ணமோ அதோடைய மாஸ். அப்போ மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம்ன்றது நமக்கு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, மோலார் மாஸ் பை அவோகாட்ரோ நம்பர். இது நமக்கு தெரியும். மோலார் மாஸ் பை அவோகாட்ரோ நம்பர். அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணி ஸ்மால் எம் மாஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம் மோலார் மாஸ் பை அவோகாட்ரோ நம்பர் NE அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மாஸ் ஆஃப் ஒரு யூனிட் செல்லுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா N மீன்ஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் யூனிட் செல் இன்ட்டு மாஸ், அதோடைய மோலார் மாஸ் பை அவோகாட்ரோ நம்பர். இங்கே உள்ளது அப்படியே இதை அப்படியே என்ன பண்ணியிருக்கோம், இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ மாஸ் தெரிஞ்சிச்சு நமக்கு. நெக்ஸ்ட்டு வால்யூம் பொறுத்தளவு 3 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா A இன்ட்டு ஏன்னு போட்டோம். அப்போ என்ன கிடைக்குது, A கியூப் கிடைக்குது. அப்போ டென்சிட்டி ரோஸ் ஈக்குவல் டு மாஸ் இந்த இருக்குது N இன்ட்டு கேபிட்டல் M பை NA அவோகாட்ரோ நம்பர் இன்ட்டு A கியூப் டிவிஷனில். அப்போ டென்சிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ரோஸ் ஈக்குவல் டு N கேபிட்டல் M பை NA இன்ட்டு A கியூப். கால்குலேஷன் ஆஃப் டென்சிட்டி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் லேட்டிஸில், அப்புறம் கிறிஸ்டல் லேட்டிஸ்னா என்ன, லேட்டிஸ் பாயிண்ட்டு, யூனிட் செல், அப்புறம் ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் செல்ஸ், அப்புறம் அதோடைய டைப்ஸு, நெக்ஸ்ட்டு ஆட்டம் கான்ட்ரிபியூட்டட் பை ஈச் யூனிட் செல் எவ்வளோன்னு பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோடைய ஃபஸ்ட்டு வீடியோ, இதுக்கு ஃபஸ்ட்டு உள்ள பார்ட் 1 வீடியோ நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு வாங்க, கொஞ்சம் நல்லா சிங்க் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.